டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த தேர்வில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருந்தது. அதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒழுங்கான முறையில் எடுத்துட்டு வரல, ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஒழுங்கா எடுத்துட்டு போல, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கடினமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து போராட்டங்கள் நடத்தாங்க. இது போன்ற பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்து இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு இணையா இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பிற்கான தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது இந்திய புலனாய்வு துறையில வெளியா இருக்கிற செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பணிக்கான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 21,700 இருந்து 69,100 வரைக்கும் மாத சம்பளம் வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 4,987 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து 285 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து நோட்டிபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதின்றதுனால குரூப் 4 வந்து தயாரானவங்க கண்டிப்பா இந்த பணிக்கு வந்து கண்டிப்பா வந்து தயாராகலாம். இது ஒரு ஈஸியான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல தான் வந்து இந்த பணி வந்து இருக்கும். இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 27 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். வயது வரம்புல வந்து ஏஜ் லிமிட்ல வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலா 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூடி அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா இருந்தா ஜெனரல் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு கூடுதலா 10 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலா வந்து 15 ஆண்டுகளும், அதே ஓபிசி பிரிவினரா இருந்தா 13 ஆண்டுகளும் வந்து கூடுதல் தலைவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்ல பிடபிள்யூடி இருந்தா 550 வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கட்டணமா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதர பிரிவினரா இருந்தா 650 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கட்டணம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கான தேர்வு செய்யற முறை வந்து பாத்தீங்கன்னா மற்றும் 3 கட்டமா வந்து தேர்வு முறை வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல வந்து வைக்கிறாங்க. இந்த 2 டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆறவங்கள இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ டெஸ்ட் வந்து டயர் 3 டெஸ்ட் வந்து சொல்றாங்க. இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி ஆணை வந்து வழங்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் முறையில வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா mha.gov.in என்ற இணையதளம் மூலம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த பணிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 17/8/2025 அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க ஆன்லைன் மூலமா இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணணும். மேலும் இது போன்ற பயனுள்ள தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.